தெரிஞ்சீங்கன்னா உங்களுக்கான உண்மைகள் தெரியும். அடுத்ததாக அருமை சகோதரர் திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேச நெறியாள்கையில் தனக்கென்ற தனிப்பாதையை உருவாக்கிய பெருமதிப்பிற்குரிய அண்ணன் ரெங்கராஜ் பாண்டே அவர்கள் நடத்தக்கூடிய இந்த மக்கள் அரங்கத்தில் சந்தடி சாக்கில் அண்ணன் சொல்லிட்டீங்க பாத்தீங்களா? வீரமும் மானமும் ஒருங்கே பெற்ற நெல்லை மண்ணின் மைந்தர்கள் அனைவருக்கும் கருத்துக்களை எடுத்து வைப்பதற்காக வந்திருக்கிற பல்வேறு அரசியல் கட்சியினுடைய ஆளுமைகளுக்கும் நான் சார்ந்திருக்கிற நாம் தமிழர் கட்சியின் உறவுகளுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். எத்திசையில் 2026 திசைகள் 4 நாடாளப் போவது யாரு என்பதுதான் இந்த மக்கள் அரங்கத்தினுடைய நோக்கம். 1947 இந்தியா விடுதலை பெற்ற பிறகு நாடு முழுக்க ஒரே கட்சி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகிறது. நாங்கள் தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம்னு அவங்களும் போராடினாங்க. ஆனா உண்மையிலே அவங்க மட்டும்தான் போராடினாங்கன்னு சொல்லி அதிகாரத்தை கைப்பற்றுகிறது காங்கிரஸ். இந்தியாவிலேயே காங்கிரஸ் கட்சியை வீழ்த்த முடியுமா? அது பணக்கார கட்சி, ஜமீன்தார் கட்சி, சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி, நேரு பெருமகனின் கட்சி என்ற நிலை இருந்த பொழுது மொழி என்ற ஒன்றை மட்டும் முன்னிறுத்தி சரியாக 20 ஆண்டுகளில் 1967 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் அதிகாரத்தை கைப்பற்றுகிறது. எதை முன்னிறுத்தி? மொழியை முன்னிறுத்தி. அன்றைக்கு தமிழர்கள் அத்தனை பேரும் திராவிட முன்னேற்ற கழகத்திலே திமிரிக்கொண்டு வாக்களித்தார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு தீங்கு விளைந்து விட்டால் இந்த தேகம் இருந்த ஒரு லாபம் உண்டோ என்று பாரதிதாசனுடைய பாடலை பாடிக்கொண்டு இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று கீழப்புல சின்னசாமி உட்பட பல்வேறு தியாகிகள் வீர மரணம் அடைந்து உருவான கட்சி திமுக. தமிழ் தமிழ் என்று பேசியது, உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று பேசியது. உலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலர உடையவன் புதுநலம, அன்ப அழக இன்பம இனிய தென்றல மரகத மணிய மாணிக்க தொடர மன்மத விளக்கு என்று இப்படி அழைப்பேன் தமிழே என்று தமிழ் தமிழ் என்று பேசினார்கள். தமிழர்களே தமிழர்களே, என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டு மரமாக விதைப்பேன், கவிழ்ந்து விட மாட்டேன் என்று தமிழ் தமிழ் என்று பேசினார்கள். தமிழ் தமிழ் என்று பேசிய திராவிட முன்னேற்றம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து 50 வருஷமாச்சு. தமிழ்நாட்டில் ஆட்சி மொழியாக, அதிகார மொழியாக, பயன்பாட்டு மொழியாக, வழிபாட்டு மொழியாக, வழக்காடு மொழியாக என் தாய் தமிழ் இருக்கிறதா? இந்த அரங்கத்தில் இருக்கிற பிஜேபி, தாவேகா, நாம் தமிழர், திமுக எல்லாரும் மனசுல கைய வச்சு சொல்லுங்க. மரியாதைக்குரிய அண்ணன் கனகராஜோ, அண்ணன் நாஞ்சில் சம்பத்தோ, மரியாதைக்குரிய அண்ணன் ராம சீனிவாசனோ சொல்லுங்கள், தமிழ்நாட்டின் தமிழ் தெருவில் தமிழ் இருக்கிறதா? இல்லை, இல்லை. எங்க இருக்கு? ஐ லவ் சென்னை, நம்ம செஸ், நம்ம ஸ்கூலு, நம்ம டின்னவேலி, நம்ம ராம்நாடு. இது என்னது? இந்தி ஒழிக ஆங்கிலம் வாழ்கவா? ஆங்கிலம் வாழ்கவா? ஆங்கிலத்தை மொத்தமாக விட்டு எப்பேற்பட்ட தமிழை கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கலையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காட்சி பாகிட ஏறிய சுவையும் நனி மலர் மொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர்ல நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர் என்று பாடிய என் பாட்டன் பாரதிதாசனுடைய தமிழ் எங்கே? யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று எங்கள் பாட்டன் பாரதி பாடிய தமிழ் எங்கே?
கொன்னு அழிச்சிங்க. உங்களுக்கு திடீர்னு புது புது பாட்டன்களா வர்றாங்க சார். தமிழுக்காக, தமிழ் இனத்திற்காக, தமிழ் பண்பாட்டிற்காக, தமிழ் கலாச்சாரத்திற்காக போராடிய எல்லாரும் என் பாட்டன். எங்கேயோ பிறந்த எங்களை அடக்கி ஆண்ட கால்டுவெல் உங்களுக்கு குருவா மாறலாம்? ஏன் திராவிடம்னு சொல்லிட்டாரு. திராவிட தென்னிந்திய மொழிகளுடைய ஒப்பிலக்கணம் அப்படின்னு திராவிடம்னு சொல்லிட்டாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, ஒழுங்கா படிக்கல. வடநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தென்னாட்டில் வாழக்கூடியவர் திராவிடன்னு அழைச்சாருன்னா, அவன் என்னை மதராசின்னு தான் அழைக்கிறான். அதுக்காக நான் மதராசியா? உடனே திராவிடம் தூக்கிக்கிட்டு 50 வருஷமாக அந்த திராவிடத்தை தூக்கி கொண்டாங்க. கேரளாவில் வாழ்கிற மலையாளி தமிழர் நாஞ்சி சம்பத்துக்கு நல்லா தெரியும். ஆந்திராவில் பக்கத்தில் பார்டர்ல வாழ்றவர், ஆந்திராவில் வாழக்கூடிய மக்கள் தெலுங்கர்கள், கர்நாடகாவில் வாழக்கூடிய மக்கள் கன்னடர்கள், குஜராத்தில் வாழக்கூடிய குஜராத்திகள், பஞ்சாபில் வாழக்கூடிய மக்கள் சீக்கியர்கள். ஆனா தமிழ்நாட்டில் வாழ்ற நான் மட்டும் திராவிட. எப்பரா இந்த கேள்வியை இந்த நிலத்தில் எழுப்பிய ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். அது கணியன் பூங்குன்றன் வந்து யாதும் ஊரே யாவரும் கேளுகிறார்ல, அதனால வந்திருப்பாங்க. நாங்கள் உலகம் தழுவி நேசிக்கிறோம். வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், எம் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம். வாங்க, நல்லா வாழுங்க, தப்பே இல்லை, நல்லா வாழுங்க. ஆனா தமிழ்நாட்டில் பாருங்களேன், வட இந்தியில கூட ரயில டிக்கெட் எடுக்கிறது இல்லை. ஏன்னா டிக்கெட் எடுக்காம வந்தா தமிழ்நாட்டில் பொழைச்சிக்கலாம்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட அந்த திராவிடத்திற்கு எதிரான ஒரு யுத்தத்தை கடந்த 15 ஆண்டுகளாக நாங்கள் நடத்தி திராவிடமா தமிழ் தேசியமா என்று நிறுத்தி இருக்கிறோம். திராவிடத்துக்கு நேர் எதிரானது தமிழ் தேசியம். தமிழ் தேசியம் ஒருபோதும் திராவிடம் ஆகாது, திராவிடம் ஒருபோதும் தமிழ் தேசியம் ஆகாது. 40 விழுக்காடு ஓட்டு இருக்குதான். எதுக்கு? தமிழ் பேசாதவர்களுக்கு. ஓட்டு போட்டதனாலேயே ஒன்று நல்லதென்று ஆகிவிடுமா? பெரும் மதிப்பிற்குரிய இந்த மண்ணிலே வாழ்கிற ஒரே ஒரு நேர்மையாளர், கடைசி நேர்மையாளர், அம்பை தொகுதியில் 2 முறை தோற்று போனார், கோவை தொகுதியில் 1 முறை தோற்று போனார், தன் வாழ்க்கையில ஒரு கவுன்சிலர் கூட ஆகல. நல்ல கண்ணு தப்பானவரா? தோற்று போய்விட்டதனாலேயே நல்ல கண்ணு தப்பானவர். 5 முறை ஜெயிச்சனாலே கலைஞர் கருணாநிதி ரொம்ப நல்லவர் என்று யாராவது சொல்ல முடியுமா? தத்துவம். திராவிடத்துக்கு மாற்றாக தமிழ் தேசியம் நாங்கள் கொண்டு நிறுவும் பொழுது திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணினுடைய இரு கண்ணு. இது காந்திபுரம் இந்த மண்ணு, டீ கடையில் நின்று தின்னுபாரு பண்ணு. திராவிடமும் தமிழ் தேசியம் ஒண்ணுன்னா வருமா வராதா? என்னுடைய தாய்மொழி தமிழ் மொழியை மலையாளில கேரளால போய் கேரள மொழி மலையாள மொழி காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லிட்டு வர முடியுமா உயிரோட? ஆந்திராவில் தெலுங்கு ஒரு காட்டுமிராண்டி மொழி என்று சொல்ல முடியுமா? கர்நாடகாவில் மான கன்னட வாழ்றான், மான கன்னட மொழி ஒரு காட்டுமிராண்டி மொழி சொல்ல முடியுமா? அவர் ஏதோ ஒரு 70 வருஷம் முன்னாடி சொன்னாரு. நீங்க அவர் சொன்னாரு அந்த 70 வருஷம் சொல்லிவிட்டீங்களே. அவர் ஒரு முறை தான் சொன்னாரு, நீங்க 100 முறை சொல்லிவிட்டீங்க. அந்த 70 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னவரை, இத்து போனவரை கடைசியா தூக்கி கொண்டு வந்து எங்கள் கொள்கை தலைவர் ஈவேரா என்று காட்டினா கோபம் வருமா வராதா? எங்களுக்கு சரி, வேலு நாச்சியாரை காட்டுறோம் உங்களுக்கு எப்படி தோணுது? அம்பேத்கரை காட்டுறோம் உங்களுக்கு எப்படி தோணுது? பேச விடுங்க. என்ன அம்பேத்கர் கொள்கை தலைவர், ஆனால் கவின் ஆணவ படுகொலைக்கு அம்பேத்கர் கொள்கை தலைவர், மேல் பாதிக்கு அம்பேத்கர் கொள்கை தலைவர், சாதிய பிரச்சனைகளுக்கு, தீண்டாமை கொடுமைகளுக்கு எதுவா கவின் ஆணவ படுகொலையில பக்காமஸ் கட்சியினுடைய தலைவருடைய கருத்து என்ன சொல்லு இருக்கா? டாபிக்க மாத்தி விடுறீங்க. நாங்க போகவே இல்லை, நீங்க தான் மாத்தி விட்டீங்க. வர்றேன். அப்போ எந்த திசையில் நாங்கள் பயணிக்க வேண்டும் என்றால், தமிழ்நாடு பயணிக்க வேண்டும் என்றால், எங்கள் மொழியை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னவரோ,
எங்கள் மொழியை, உன் மொழியில என்ன இருக்கு, உன் தமிழ் தாயா உன்னை படிக்க வச்சா, உன் திருக்குறள் என்ன இருக்கு, உன் திருவள்ளுவர் முட்டாளு, உன் கபிலம் ஒரு முட்டாளு, ஒரு சிலப்பதிகாரம் வேசிக்காவியம் என்று சொன்னவரை கொள்கை தலைவராக காட்டிய வழி அல்ல எங்கள் வழி. செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, எந்த தந்தையர் நாடெனும் மூச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது பேச்சினிலே என்று பாடிய பாரதி காட்டிய வழிதான் 2026 வழி. உங்களுக்கு என்னென்ன புதுசு புதுசா கடப்பாறை கிடைக்குது? ஆமா, கடப்பாறை தான். அது சாதாரண கடப்பாறை கூட கிடையாதுங்க. அது ட்ரில்லிங் மிஷின். பாரதிங்கிற ட்ரில்லிங் மிஷின். நீ தமிழை காட்டுமிராண்டி சொன்னவர் கடப்பாறைனா, தேமதுர தமிழை செந்தமிழ் நாடுன்னு பாடியவர் கடப்பாறை. ட்ரில்லிங் மிஷின் போட்ட ஓட்டையில திராவிட ரெண்டா உடஞ்சிருச்சு. அப்போ அந்த பாரதி காட்டிய வழியில அதே போல இந்த நிலத்தில் அரசியலுக்கு முன்பெல்லாம் எப்படி வந்திருப்பாங்க, எப்படி வந்திருக்காங்க தெரியுமில்ல? வரலாற்றை கொஞ்சம் திரும்பி படிச்சு பார்த்தா 1948 காலகட்டத்தில் சுதந்திரம் அடைஞ்சு ஓராண்டு காலத்தில் இதே திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி பகுதிகளில் மிகப்பெரிய ஜமீன்தார்களும் நிலச்சுவார்ந்தார்களும் அங்கே வாழக்கூடிய விவசாய மக்களை அடிமைப்படுத்தினார்கள். கள்ள மரக்கால், அந்த கள்ள மரக்காலை வைத்து உழைக்கிற கூலிகளுடைய அந்த நெல்லை பறித்து கொண்டார்கள். அந்த கள்ள மரக்காலை எதிர்த்து ஓடும் குடிகள் என்று ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை அடித்து விரட்டினார்கள். அந்த ஓடும் குடிகளை தடுத்து நிறுத்தி ஜமீன்தார்களுக்காக நிலச்சுவார்ந்தார்களை எதிர்த்து இந்த நிலத்திலே புரட்சி செய்து கலகம் செய்து அதற்காக பல்வேறு போராட்டங்களை நடத்தி விவசாய பெருங்குடிகளை இணைத்து அந்த விவசாய பெருங்குடிக்கு உழைப்பவனுக்கு நிலம் சொந்தம் என்று போராடிய பெருந்தகை. அதற்காக 7 ஆண்டுகள், எத்தனை வருஷம்? 7 ஆண்டுகள் சிறையிலே வாடியவன் எங்கள் தாத்தா நல்லகண்ணு. அப்படி அரசியலுக்கு வந்தவர்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். அவர் எதிர்தான் உட்கார்ந்து இருக்கிறாரு. கூட்டணி வைக்க மாட்டேன்றீங்க. அவங்க கட்சிக்காக அவ்வளவு போராட்டம், அவர் கட்சிக்காரர் கூட்டணி வைக்க மாட்டேன்றீங்க. அவங்க இன்னைக்கு 22 கோடி ரூபாய் வாங்கிட்டு பிரச்சாரத்துக்கு போயிட்டாங்க. இப்ப என்ன செய்யறது? அன்றைக்கு அரசியலுக்கு எப்படி வந்தார்கள்? 84 சமூகத்திற்கு வெள்ளைக்காரன் கைரேகை சட்டத்தை போட்டான். மாலையிலே 6 மணிக்கு காவல் நிலையத்துக்கு சென்றால் மறுநாள் காலையிலே 6 மணிக்கு தான் வீடு திரும்ப முடியும். திருமணம் முடிந்தாலும் அவனுக்கு முதலிரவு கிடையாது, காவல் நிலையத்தில் தங்க வேண்டும் என்று மறவர், பிரமலை கள்ளர், உடையார், வன்னியர் உள்ளிட்ட 84 சமூகத்திற்கான குற்ற பரம்பரை சட்டத்தை எதிர்த்து, நீ கைரேகை வைத்தால் கைரேகை போடாதே, கட்டை விரலை வெட்டி வீசு என்று போராடி 1939 காலகட்டத்திலே மதுரை பஞ்சாலை தொழிலாளருக்காக தொழிற்சங்கத்தை உருவாக்கி 9 ஆண்டுகள் சிறையில் இருந்து தன் வாழ்நாளில் 4 1 பாதியை சிறையில் கழித்த சென்னை சிறை, மத்திய பிரதேசம் தாமோ சிறை என்று சிறையில் கழித்த எங்கள் தாத்தா தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் மக்களுக்கு சேவை செய்ய சிறைக்கு போய் அரசியலுக்கு வந்தார். அதே போல இன்னொரு தாத்தா காந்தியின் மீது கொண்ட பேரன்பின் காரணமாக, காங்கிரஸ் மீது கொண்ட ஈடுபாடு காரணமாக வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் கலந்து கொண்டு நாட்டிற்காக போராடி அதே போல சரியாக 9 ஆண்டுகள் எங்கள் தாத்தா கிங் மேக்கர், கர்ம வீரர் காமராஜர் சிறையில் இருந்தார். அப்படி சிறைப்பட்டு அரசியலுக்கு வந்தார்கள். காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூழும் இல்லை, பாலுக்கு உழைத்தோமடா என் தோழா, பசியற்று போனாமடா என்று சாதி மறுப்பு திருமணம் செய்ததை சாகும் வரை சொல்லாமலே செத்து போன எங்கள் தாத்தா ஜீவானந்தம் அரசியலுக்கு வந்தார்கள். மக்களுக்காக உழைத்து போராடி சிறைக்கு போய். அப்படி எத்தனை பேர்? ரெட்டமலை சீனிவாசனார், அயோத்தாச பண்டிதர், சிங்கார வேலர் என்று கக்கன் என்று எத்தனையோ முன்னோர்கள் நாட்டு விடுதலைக்காக போராடி மக்களுக்காக பேசி எழுதி அரசியலுக்கு வந்தாங்க. எங்களுக்கு யார் தாத்தாவா இருக்கணும் கூட நீங்க தான் சொல்லுவீங்க போல. தமிழர்களுக்கு தாத்தாவா இருக்குன்னு நாங்க சொல்றோம். காந்தி தாத்தாவாகலாம், இத்தாலி வந்த சோனியா காந்தி ஆத்தாவாகலாம், அன்னையாகலாம். எங்க காமராஜர் முத்துராமலிங்க தேவர் ரெட்டமலை தாத்தாவ கூடாதா? சோனியா காந்தி அன்னை. யாரு? இத்தாலி சோனியா உங்களுக்கு அன்னை. எங்கள் தாத்தா காமராஜர் தாத்தா இல்லையா? அப்போ இப்படி போராடி சிறைக்கு போய் அரசியலுக்கு வந்த தலைவனுக்கு மத்தியில இன்னைக்கு எதுக்காக அரசியல் வரும் கேட்டா, 33 வருஷமா எனக்காக நீங்க தியேட்டர்ல படம் பார்த்திருக்கீங்க. உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். எப்படி
33 வருஷம் என் தியேட்டர்ல போய் படம் பார்த்திருக்கீங்க. அதனால உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். அதுக்காக நான் அரசியலுக்கு வந்து ஏதாவது செய்ய போறேன். நீங்க நன்றி கடன் பட்டிருக்கீங்கன்னா 10 தியேட்டர் கட்டி ஃப்ரீயா படம் பார்க்க விடுங்க உங்க ஆட்களை. பகாமாஸ் ப்ரோ, வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. அதே தியேட்டர்ல இருந்து வந்தவர் தான் அண்ணன் சீமான். சூப்பர் சூப்பர். நானோ எனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற எங்களுடைய தென்மண்டல தளபதி அண்ணன் நெல்லை சிவகுமாரோ, எங்களுடைய கட்சியினுடைய பொறுப்பாளர்களோ நெல்லையில சீமானுக்கு ரசிகர் மன்றம் வச்சு நாங்க வந்த கட்சிக்கு. சீமான் திரையிலிருந்து வந்தாரா, சிறையிலிருந்து வந்தாரா? என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் என்று சொன்னதற்காக தேசிய பாதுகாப்பு சட்டம் உலக வரலாற்றில், கொஞ்சம் அமைதியா இருங்க, உலக வரலாற்றில் சேகுவேரா செய்யாததை, பிடல் காஸ்ட்ரோ செய்யாததை, யாசர் அராபத்தை செய்யாததை, ஹோசிமின் செய்யாததை, ஏன் பகத்சிங்கும் சுபாஷ் சந்திரபோஸும் செய்யாததை தன் கட்டிய மனைவியும் பெற்றெடுத்த பிள்ளையும் களத்திலே தன் இனத்தின் விடுதலைக்காக படி கொடுத்த எங்கள் தலைவன் மேதகவே பிரபாகரன் என் சொந்த அண்ணன் என்று சொன்னதற்காக சிறைக்கு போய் சீமான் வந்தார். தேசிய பாதுகாப்பு சட்டம் ஒரு முறை அல்ல 3 முறை. யாரா சீமான்? தொடர்ச்சியா கருணாநிதி கைது பண்ணி போறாரு அப்படின்னு பார்க்கிறோம். தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் கொடியவே கொடியாக மாற்றி, தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவனை தலைவனாக மாற்றி, இந்திய தேர்தல் ஆணையத்தில் 8.2 விழுக்காடு வாங்கியிருக்காரு. A4 சீட்டோ துண்டு சீட்டோ பார்க்கிற பழக்கம் இல்லை, சும்மா ரெஃபரன்ஸுக்கு தான். நாங்க என்ன எழுதி வச்சு என்னென்ன A4 சைஸா இருக்கு, என்னென்ன A4 சைஸா இருக்குன்னு சொல்லு. இதுல எழுதுறது எதுவுமே பேசல. நம்ம சில தலைவர்களுக்கு என்னன்னா எஸ்பிபி மாதிரி ஸ்டாண்ட் போடுறாங்க. வெண்ணிலவே வெண்ணிலவே வெக்கம் ஏனம்மா, உன்னிடவில் என்னிடவே சொர்க்கம் தானம்மா, சின்ன மூக்குத்திப்பு வரும் முதல் சந்திப்பு, அந்த பாலாற்றில் நீராட வா வா வா. இவர்கள் யாரோடு யாரை ஒப்புறாங்கன்னு பாருங்க. 1967 ஆட்சி மாற்றம் நிகழ்ந்த மாதிரி, 1977 ஆட்சி மாற்றம் நிகழ்ந்த மாதிரி 2026 ஆட்சி மாற்றம் நிகழ போகுது. ஒரு சரிங்க, நாஞ்சில் சம்பத்துக்கு கூடாத கூட்டமா தமிழ்நாட்டில்? நாஞ்சில் சம்பத்துக்கு கூடாத கூட்டமா? நானா ஒரு காலத்துல சில்லறைய செதற விட்டேன். ஒரு காலத்துல அண்ணன் நாஞ்சில் சம்பத்து பேச வர்றாரா, எப்படி பேச தெரியுமில்ல? 1990களில் 2026 அவங்க ஆட்சிக்கு வர்றாங்க, வராம போறாங்க. நாம் தமிழர் எப்ப ஆட்சிக்கு வர போ சொல்லு. வரும் வரும் வரும். எந்த விதமான குறுக்க மறுக்கிறிய? அதுக்கு தானே சம்பளம் கொடுக்காங்க. அதுக்கு தான் சம்பளம் கொடுக்குறாங்க. இல்ல அண்ணன் நாஞ்சி சம்பத்தெல்லாம் ஒரு காலத்துல ஈழம் புலிகள் என்று பேசினால் மக்கள் சாரசாரியா கூடனா, பேச்சுக்காக கூடனா, அவருடைய கருத்துக்காக கூடனா. இன்னைக்கு ஏதாவது கொள்கை இருக்கா? மரியாதைக்குரிய அண்ணன் கனகராஜ் கொண்ட கொள்கையில கடைசி வரைக்கும் உறுதியா நிற்கிறார். தோழர் காம்ரேட், அவருடைய கொள்கை என்ன? பொது உடைமை சித்தாந்தம், உலக பாட்டாளிகளை ஒன்றுதலுங்கள், அவருடைய கொள்கை இருக்கு. மரியாதைக்குரிய ராம சீனிவாசன், மரியாதைக்குரிய ராம சீனிவாசன், அவருடைய கொள்கை என்ன? இந்து தேசியம். இந்து எங்கங்க அப்படியே சொன்னாரு? என்னங்க போற போக்குல சந்தேகம். அதான் உண்மை, உண்மைதானங்க. இந்து இந்தி இந்தியா அவர் கோட்பாடு, அவர் கொள்கை, அவர் கொண்டு கொள்கை இருக்கு. எங்களுடைய கொள்கை தமிழ் தேசியம். ஆனால் மரியாதைக்குரிய பக்காமாஸ் தலைவர் அண்ணன் விஜய் அவர்களுக்கு என்ன கொள்கை? மதசார்பற்ற சமூக நீதி, மதசார்பற்ற சமூக நீதி. அது வேலை திட்டம், அது கோட்பாடு. உங்கள் கொள்கை என்ன? திராவிடமா, தமிழ் தேசியமா, இந்திய தேசியமா, பொது உடைமை சித்தாந்தமா, இல்ல கமலஹாசன் மாதிரி சென்டரிசமா? ஏதாவது ஒண்ணு இருக்கணும்ல. கொள்கையை கேட்டா புரிஞ்சிடும். நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, எம்ஜிஆரோடு ஒப்பிடுறாங்க. 1967 போல, 1977 போல 2026 நாங்கள் வெல்வோம் சொல்றாங்க. சரி, மகிழ்ச்சி. 1967 ஆட்சி மாற்றம் நிகழ்வதற்கு
கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் உழைத்தது. 50 தலைவர்கள், நாவலர் நெடுஞ்செழியன், மதியழகன், ஈவிகே சம்பத் உள்ளிட்ட 50 தலைவர்கள் உழைத்தார்கள். அந்த கட்சியில இன்னைக்கு நாஞ்சி சம்பத் இருப்பது போல எம்ஜி ராமச்சந்திரன் பரப்புரை செயலாளர். 1952 திமுக சேர்றாரு. அதுக்கப்புறம் எம்எல்சி, 2 முறை எம்எல்ஏ, பொருளாளர், சிறு சேமிப்பு துறையினுடைய தலைவர் என்று பொறுப்புகளை வைத்து சரிபாதி திமுகவை பிரித்துக் கொண்டு 1973-72 திமுக இருந்து வெளியே வந்து திண்டுக்கல் பாராளுமன்ற தேர்தலில் மாயத்தேவரை போட்டிப்பட வைத்து வெல்ல வைத்து அதற்கு பிறகுதான் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றாரு. அவர் ரொம்ப நல்லவர். டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் எத்தனை வருஷம் போராடி வந்தாரு சொல்லுங்க. தமிழ்நாடு டெல்லி இல்ல, தமிழ்நாடு டெல்லி அல்ல. டெல்லியில் ஒரு இனமோ ஒரு மொழியோ ஒரு பண்பாடு கொண்ட மக்கள் கிடையாது. ஒட்டுமொத்த இந்திய மக்களும் வாழக்கூடிய இடம் டெல்லி. அந்த அரசியல் வேறு, தமிழ்நாட்டு அரசியல் வேறு. இங்க சினிமா வேறு, அரசியல் வேறு என்பதை மரியாதைக்குரிய அண்ணன் பக்காமாசுக்கு இந்த தேர்தல் காட்டும். இவரை போலவே இங்கதான் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனாரு, இங்கதான் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனாங்க, இங்கதான் எம்ஜிஆர் முதலமைச்சராக 20 வருஷம் பாடுபட்டார். 20 வருஷம். என்ன வளம் இல்லை என்ற திருநாட்டில் ஏன்கையே ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில் உயரம் உன்மதிப்பு அயல் நாட்டில் என்று பாடினார். இவரு தொட்டப்பட்ட ரோட்டு மண்ண முட்டை பரட்டா, நான் தொட்டுக்கொண்ட சிக்கன் தரட்டா. அங்க அவர் பாடியது மக்களுக்காக. தம்பி காஞ்சியிலே நான் படித்தேன் நேற்று. எம்ஜிஆர்லாம் அன்பே வாழலாம் பாடவே இல்லையா? லவ் ரொமான்ஸ்லாம் பாடினாரு. அதிகமாக மக்கள் மொழியில மக்கள் இசைகளை பாடினாரு, மக்கள் பிரச்சனைகளை பாடினாரு. பெண்களை அடிப்பது போல, மது அருந்துவது போல, புகை பிடிப்பது போல படத்தில் ஒரு காட்சி இருக்காது. இங்க 10வது பாட்டில் நான் குடிக்க அண்டாவ கொண்டா சேசடிக்க. ரொம்ப ஆச்சரியமா என்ன இருக்குன்னு, ஏடிஎம்கே காரங்களை விட எம்ஜிஆர் மத்த கட்சிக்காக தான் ரொம்ப யூஸ் பண்றீங்க. ஏன்னா பாயும் புலிகளுக்கு 10 கோடியை வள்ளி கொடுத்த வள்ளல் எம்ஜிஆர், அதனால் கொண்டாடுகிறோம். என் தலைவனை சொந்த தம்பி போல பாவித்தார். தம்பி உனக்கு நாடு அடைய எவ்வளவு தேவைப்படும் நான் தருகிறேன், நீ சண்டை போடு என்று சொன்ன தலைவன் எம்ஜிஆர். ஆனால் அதே ஈழத்தமிழருக்கு 500 ரூபாயை தூக்கி கொடுத்த வள்ளல் நம்ம பக்காமாசு. அப்படி எம்ஜிஆர் ஜெயிச்சாங்கன்னா 20 வருஷம் பயணம். அம்மையார் ஜெயலலிதா ஜெயிச்சாங்கன்னா எம்ஜிஆரோடு பயணப்பட்டாங்க. மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. ஜேஎன்யூ என்ற பிரச்சனை இருந்தது. சட்டசபையில் அசிங்கப்படுத்தப்பட்டாங்க, அவமானப்படுத்தப்பட்டாங்க. அதிலிருந்து கிளந்து வந்து அம்மையார் ஜெயலலிதா அதிகாரத்தை பிடிச்சாங்க. அந்த ஆட்சியில் எனக்கு குறைகள் உண்டு, அந்த ஆட்சியில் எனக்கு விமர்சனம் உண்டு, ஆனாலும் அதிகாரத்தை பிடிச்சாங்க. ஆனால் அதை எடுத்துக்காட்டாக வச்சுட்டு இதே மாதிரி 2009 எங்க இவர் அதிகாரத்தை பிடிச்சிருன்னு சொல்ற மாதிரியே பக்கத்து மாநிலத்தில் ஒருத்தர் உச்ச நடிகர் மெகா ஸ்டார், அவர் திரளும் பொழுது கிண்ண சாதனை படித்தது ஆந்திர மாநிலம். பிரஜா ராஜ்யம் என்ற கட்சியை தொடங்கினார். 10 லட்சம் பேர், எள்ளு போட்டா எள்ளு கீழே விடாது, அப்படிப்பட்ட கூட்டம் சிரஞ்சீவிக்கு கூடியது. இன்றைக்கு சிரஞ்சீவி நிலை என்ன? 18 விழுக்காடு வாக்குகளை பெற்றார், 18 சீட்டுகளை பெற்றார். காங்கிரஸோடு கொண்டு போய் கட்சியை அடமானம் வைத்தார். எனக்கு கட்சி வேண்டாம், பாஸ் இஸ் பேக் என்று திரும்பினார். மரியாதைக்குரிய தாவேக்கா அண்ணன்மார்களே, என்னுயிர் தம்பிமார்களே, நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்கள் முகம் கவலை தெரிகிறது. கடைசி ஆடியோ லான்ச் என்று கவலைப்படாதீர்கள். லாஸ்ட் டான்ஸ் என்று கவலைப்படாதீர்கள். லாஸ்ட் செல்ஃபி என்று கவலைப்படாதீர்கள். லியோ 2 உங்கள் தலைவர் நடிப்பார், நாங்கள் நடிக்க வைப்போம். உங்களுக்காக அந்த தியாகத்தை நாங்கள் செய்வோம். கவலைப்படாதீங்க. லியோ 2, மாஸ்டர் 2, ஜனநாயகன் 2, கத்தி 2 எல்லாம் வரும். சர்க்கார் 2 கூட வரும். கவலைப்படாதீங்க, வரும். கவலையே படாம இருங்க. அதனால நல்லா ஜாலியா என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்க. நம்ம வந்து ஒண்ணு யோசிப்போம், 2026 என்ன நடக்க போகுது சாமிக்கு தான், நெல்லையப்பருக்கு தான் தெரியும். ஒண்ணு வச்சுக்கிடுவோம், 2026 நாம் தமிழர் அதிக வாக்குகளை வாங்குறதா, தமிழக வெற்றி கழகம் அதிக வாக்குகள் வாங்க. இவ்வளவுதான். ஏன்னா இது நான் சொல்றது இல்ல, எங்க அண்ணன் சீமான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இல்ல
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வாக்கு விழுக்காடு குறைஞ்சிரும். நாம் தமிழர் கட்சி வாக்கு விழுக்காடு தாவேக்காக போயிடும். உங்களை போன்ற கருத்து கணிப்பாளர்கள், கருத்து திணிப்பாளர்கள் பல பேர் சொல்றாங்க. நான் ஒரே ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். இந்த அவையில் 2014ஆம் ஆண்டு நாம் தமிழர் கட்சி நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறது. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வாங்கின வாக்கு 36,50,000. அன்றைக்கு விஜய் அவர்கள் கட்சியை தொடங்கிட்டாரு, மாநாடு அறிவிச்சாரு, கட்சியை தொடங்கிட்டார். 2024 பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி அவர் கட்சியை அறிவிச்சிட்டாரு. அப்ப அவருக்கு வாக்கு உருவாயிருச்சு. 2021 சட்டமன்ற தேர்தலுக்கும் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கும் நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு விழுக்காடு வித்தியாசம் எவ்வளவுன்னா 5 லட்சம் வாக்கு. 2021 31 லட்சம், 2024 36,50,000, மொத்தம் 5 லட்சம் வாக்கு தான் வித்தியாசம். நான் கேட்கிறேன், தாவேக்காட வாக்கு 5 லட்சம் வாக்கு தானா? அப்போ இல்ல, நீங்க வாங்கும்போது நமக்கு கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வந்துற போது. ஆமா, கத்திரிக்காய் முத்துனா சந்தை. நாம் தமிழர் கட்சிக்கு விடுகிற வாக்குகளை எந்த அரசியல் கட்சியாலும் பிரிக்க முடியாது. ஏனென்றால் எங்களுடைய தலைவன் மேதகவே பிரபாகரனுக்காக விடுகிற வாக்கு இந்த வாக்கு, தமிழ் தேசியத்திற்காக விடுகிற வாக்கு இந்த வாக்கு. தற்சார்பு பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்கி சீமான் ஒரு கனவு காண்கிறார். அந்த கனவுக்கான வாக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு. இதை திமுக பிரிச்சிரும், அதிமுக பிரிச்சிரும். எங்களை பார்த்தா உங்களுக்கு என்ன அவ்வளவு, எங்களை பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு இழிவா இருக்கா? நாம் தமிழர் கட்சியை பார்த்தா 15 ஆண்டு காலமாக கூடங்குளம் அணு உலை போராட்டம், ஸ்டெர்லைட் போராட்டம், மீத்தேன் போராட்டம், ஹைட்ரோ கார்பன், 8 வழிச்சாலை, சாகர்மாலா, பாரத்மாலா, தூய்மை பணியாளர் போராட்டம் என்று எல்லா களத்திலும் நிற்கிற ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். மரியாதைக்குரிய பக்காமா சொல்றாப்புல, பக்காமாசு, எனக்காக நீங்க தியேட்டர்ல படம் பார்த்தீங்க. என் ரசிகனுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வீட்டுல வந்து நிற்பேன். கரூர்ல தான் பார்த்தமே, கரூர்ல 41 உயிர் துள்ள துடிக்க சாகும் பொழுது எடுத்தேம்பார் ஒரு ஓட்டம், போலீஸ் ஸ்டேனியில கூட யாரும் ஓடலையா? அங்க ஏறது பட்டின பாக்கத்துல போய் நின்னாப்புல. இவருதான் ரசிகருக்கு ஒரு பிரச்சனை வீட்டுல வந்து நிற்பாராம். ஏன் தூத்துக்குடியில் அஜித்தா இன்றைக்கு உயிருக்கு போராடி கொண்டு எங்கே போனார்? பக்கா மாசு எங்கே போன? உங்களுக்கு தூய்மை பணியாளர் பிரச்சனையா என்ன வந்து பாரு. கரூர்ல உங்களுக்கு தெரியும், கரூர்ல உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், அனுமதி மறுத்தது அவர். எனக்கு தெரியும், உங்க ஊர் களத்துக்கு போனேன், உங்க ஊர் ஏர்போர்ட்ல தான் இருந்தார். ஆமா, கரூருக்கு தெரியும், எனக்கு தெரியும். நான் கேட்பது ஒன்னே ஒண்ணுதான், பெரும் மதிப்பிற்குரிய அண்ணன் விஜயினுடைய ரசிகர்களுக்கும் அவருக்கும் என்ன கேட்கிறேன்னா, மலேசியாவில் நடக்கக்கூடிய ஆடியோ லாஞ்சுக்கு முதல் நாள் இரவு போன மரியாதைக்குரிய பக்காமாசு ஏன் கரூருக்கு சரியான நேரத்துக்கு போகல? பதில் இருக்கா? நீங்கள் சரியான நேரத்துக்கு போயிருந்தால் 8:45. இது வந்து தவறான தகவல். உங்கள் தகவலுக்காக காவல்துறையிட்ட 3 மணில இருந்து 9 மணி வரைக்கும் டைம் சொல்லியிருந்தாங்க. அந்த டயத்துக்குள்ள அவர் போயிட்டார். 7 மணிக்கு அங்க இருந்தார். கரூரில் 12 மணிக்கு தாவைக்கா தலைவர் விஜய் உரையாற்றுவார் என்று மரியாதைக்குரிய புசி ஆனந்த் பேட்டி கொடுத்தாரா இல்லையா? நான் வேணா உங்களுக்கு அனுப்பவா? தாவைக்காவுடைய தலைமை நிலைய செய்தி குறிப்பு. எப்பா உட்காருங்கப்பா. அண்ணே சரி சரி உட்காருங்க, தம்பி உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. இன்னும் அண்ணே பேச வேண்டியிருக்கு. உட்காரு. எஸ் 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 கண்டினியூ கண்டினியூ கண்டினியூ. அண்ணே நேராச்சு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை நிலைய செய்தி குறிப்பில் எக்ஸ் தளத்தில் 12 மணிக்கு தாவேகா தலைவர் உரையாற்றுவார் என்று போட்டிருந்த நம்பி 12 மணியிலிருந்து 7 மணி வரை தண்ணீர் இல்லாமல் கழிவறை செல்ல முடியாமல் காத்து கிடந்த பெண்கள் மயங்கி கீழே விழுந்தார்கள் என்பதுதான் யதார்த்த உண்மை. இறந்து போன, நான் முடிச்சிடறேன், இறந்து போன 41 பேரில் 11 பெண்களுடைய வயிற்றை கிழித்து பார்க்கிற பொழுது முழுக்க முழுக்க மலமும் சிறுநீரகம் நிறைஞ்சு இருந்தது என்பது உண்மை. மேலே இருந்து கீழே விழுந்த ஒரு பையனால் 4 வயது குழந்தை வயிறு பிழுங்கி கண்ணு மூடி வெளியே வந்து செத்தது என்பது உண்மை. அதற்கு போகாத இவர் எப்படி மக்களுக்கான தலைவர் என்கிற கேள்வியை உங்ககிட்ட வைக்கிறேன். தூய்மை பணியாளரா என்ன வந்து பாரு, வெள்ள நிவாரணமா என்ன வந்து பாரு.
மக்கள் பிரச்சனையா இன்னைக்கு கடைசியா சரி விடுங்க. கடைசியா. சில தலைவர்களை பார்க்கறதுக்கு காலையில இருந்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சன்னி லியோன் வந்தாலும் தமிழ்நாட்டிலே காத்து கிடப்பான், நயன்தாரா வந்தாலும் காத்து கிடப்பான். நேராச்சு. அப்போ மக்களுக்காக யார் நிக்கிறானோ அவர்தான் மக்களுக்கான தலைவர். எங்களுக்கு ரெண்டே ரெண்டு தான். இந்த தமிழ்நாட்டினுடைய தீய திராவிடத்தை ஒழிப்பது தூய தமிழ் தேசியம்தான். அதற்கு எங்கள் முன்னோர்கள் வழிகாட்டியா இருக்கிறார்கள். எங்களுடைய பாரதி, எங்கள் காமராஜர், எங்களுடைய ஜீவானந்தம், எங்கள் சிங்காரவேலர், எங்கள் முத்துராமலிங்க தேவர், எங்கள் தலைவன் பிரபாகரன் காட்டிய வழியிலே தமிழ்நாடு பயணிக்கும். 2026 மாற்றத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.